ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோட் 5 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க பண்ண போறது ஒரு லைக் தான், ஆனா அதுதான் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. போன எபிசோடு கடைசியில நம்ம இரவும் டெரசாவும் தனியா போய் ஒரு பொருள் எடுக்கலாம்னு போனா அங்க நிறைய ஜாம்பியும் எலும்புக்கூடு மண்டையும் கூட சேர்ந்து சண்டை போட, டக்குன்னு பார்த்தா பின்னாடி இருந்த அந்த எலும்புக்கூடு மண்டையை எவனோ ரெண்டா வெட்டி போட்டு தள்ளிட்டு நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ என்னது நாகார்ஜுனவா அப்படின்னு கேட்க, அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்டா நிக்கிறவன் ஸ்வாட நின்றுட்டு, டே நான் யாரு ஞாபகம் இருக்கா நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவரோட ஞானக்கண்ணை யூஸ் பண்ணி இவன் யாரு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா இவன் பேரு ஜுன் யோ சங். இவனை நம்ம இதுக்கப்புறம் ஜுன்னுனே கூப்பிடலாம். இவன் நம்ம ஹீரோ கிட்ட டே இப்ப கூட ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு டே நீயாடா நான் அந்த கேம் விளையாடும் போது என் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு சேலஞ்ச் பண்ணிட்டே இருப்பிய பைத்தியக்காரன் ஆயாச்சா நீ எதுக்குடா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அவன் டேய் நானாடா பைத்தியக்காரன் உன்னை தோக்கடிக்க தான்டா இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சரி இப்போ உன்னோட பவர் என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவர் பார்த்தா அவனோட பவர் ஸ்வாட் தான். நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை பார்த்துட்டு டேய் இந்த ஸ்வாட் அந்த மியூசியத்துல கண்ணாடியை உடச்சு நீ தான் எடுத்துட்டு வந்தியா, நான் நினைச்சேன்டா நீ தானா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ மியூசியம் போகும்போது ஒரு கண்ணாடி குண்டு உடஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அதுல இருக்கிற ஸ்வாடை இவன் தான் எடுத்துட்டு வந்திருக்கான். அப்புறமா நம்ம ஹீரோ டே இப்ப என்ன என் கூட அவனுக்கு சண்டை பண்ணுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனும் ஆமாண்டா நான் சண்டை பண்ணுண்டா அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் பார்த்தா பின்னாடி டெரஸா வேகமா அட்டாக் பண்றதுக்காக ஓடி வரா பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ டேய் நான் உன் கூட சண்டை போறேனோ இல்லையோ பின்னாடி வராப்பாரு டெரஸா அவனை பொழந்து எடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இவன் இருக்கான் பாருங்க ஜுன்னு, டேய் நான் உன் கூட தாண்டா சண்டை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட தலையில ஓங்கி ஒரு குத்த அப்படியே பேரியர் உருவாகும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு டேய் நீ என் கூட தான் சண்டை பண்ணுமா, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பாக்ஸ் தள்ளிட்டு உள்ள இருந்து ஒரு கோழி குண்டு மாதிரி எடுப்பாரு பாருங்க. இது எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குறீங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேரியர் மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பேரியர் கூட எலும்பு கூடு மண்டையை உடச்சானே அந்த பேரியருக்குள்ள இருந்து தாங்க இந்த கோழி குண்டு எடுக்கிறாரு நம்ம ஹீரோ. அதை எடுத்து வச்சுட்டு சரிடா சண்டை போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கும் போது அவனோட ஸ்வாடுங்கிறது நம்ம ஹீரோட பவரோட ரொம்ப பவர் அதிகமா இருக்கு. அவன் பயங்கரமா நம்ம ஹீரோ அடிச்சுட்டே இருக்கும்போது இந்த பவர் எப்படி காப்பி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீங்க என்னோட பவரை காப்பி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா அது உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஏன்னா அவன் உங்களோட பவர்ஃபுல்லா இருக்கான், அதனால அவனோட பவரை உங்களுக்கு நாங்க ஆட்டோமேட்டிக்கா காப்பி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் அந்த ஸ்வாட் பவரை ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு காப்பி பண்ணி கொடுத்துருச்சு. இது என்னையா பயங்கர போங்கா இருக்குது. சரி என்னமோ நம்ம ஹீரோ தானே, அந்த பவர் அப்படி காப்பி பண்ணி கொடுத்தோன்னே நம்ம ஹீரோ கையில டேகர் தானே வச்சிருப்பான், அதுல பவர் அதிகமாயிரும். நம்ம ஹீரோ அப்புறம் அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்க அவன் கத்திக்கிட்டே வருவான், டேய் இந்த தடவை உன்னை தோக்கடிக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்க, நம்ம ஹீரோ டேகரை வச்சு அசால்ட்டா தடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதை பார்த்துட்டு கடுப்பாயிரும் அவன், டேய் என்னடா விளக்கண்ண சின்ன ஸ்வாட வச்சு சண்டை போட்டுட்டு இருக்க அறிவில்லையா உனக்கு பைத்தியக்கார பையல அப்படி சொல்லிட்டு அவனை திட்ட, நம்ம ஹீரோ டே எனக்கு இந்த சின்ன டேகரே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டல் அடிச்சிட்டு இருப்பானா. அதை கேட்டு கடுப்பாய் அந்த ஜுன்னு நம்ம ஹீரோ பார்த்து டே இதெல்லாம் ஒரு ஸ்வாடாடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக நம்ம ஹீரோ இருங்க பாய் நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட எடுத்துட்டு அதுல அந்த கோழி குண்டு இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே அமுக்க அந்த கோழி குண்டு வாளோட அப்படியே ஒன்றி நினைஞ்சிரும். அப்படி மிக்ஸ் ஆனோன்னு புதுசா ஒரு பவர் கிடைக்கும் பாருங்க, சும்மா வெறித்தனமா இருக்கும். நம்ம ஹீரோட ஆறா சும்மா பட்டை கலப்போம் அப்படி நீட்டிட்டு ஸ்டைலா நிப்பாரு பாருங்க அந்த டேகரை வச்சுட்டு. அப்புறமா அவன் நம்ம ஹீரோ கூட சண்டை போட வர நம்ம ஹீரோ டக்குன்னு அங்கிருந்து செம்ம ஸ்பீடா போய் அவன் பின்னாடி வந்து அட்டாக் பண்ண போக டக்குன்னு நம்ம ஹீரோவை அவன் டார்ச் பண்ணிடுவான். அப்படியே ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவரோட ஸ்வாட வச்சு அவனோட வாழை அடிச்சு பறக்க விட்டுருவாரு. அது பறந்து தூரமா போய் விழுந்ததுக்கு அப்புறம் அவன் அவ்வளவுதான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு டே நீ இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை என் கூட தோத்துருக்க சொல்லு அப்படின்னு கேட்க, 138 தடவை தோத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ சரி 138 அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது அந்த ஜுன்னு டே என்ன கொன்னுரு இதுக்கப்புறம் நான் வாழ விரும்பல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ எதுக்குடா உன்னை கொல்லணும், இதுக்கப்புறம் நானும் நீயும் ஒழுங்கா ஒன்னா சேர்ந்து சண்டை போடலாம், நம்ம ஒரு டீமா இருக்கலாம்டா அப்படின்னு சொல்ல, சரி எது எப்படியோ நான் இங்க இருந்து கிளம்புறேன், ஆனா உன்னோட உண்மையான பேர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னோட உண்மையான பேரை சொல்ற அளவுக்கு நம்ம ஒன்னும் க்ளோஸ் ஆகல, ஐயாப்பா அவனு விட்டா ஓவரா பேசாத அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அவன் அந்த ஜுன்னு கடுப்பாயி அப்படின்னா நீ இதுக்கு முன்னாடி கேம் ஆடும் போது அந்த யூசர் நேம் வச்சிருந்த பத்தியா அந்த பேரை வச்சே கூப்பிடுறேன் அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு டே வேண்டாண்டா பொண்ணுலாம் இங்க இருக்குடா கிண்டல் பண்ணிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கண்டுக்கிடாம அவன் பேரை சொல்லுவான் பாருங்க, வரண்டா குசு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ டே ஏன்டா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான் பாருங்க. அதை கேட்டு டெரசாவோ என்னது குசுவா
இப்படி இல்லாம பேரப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ மாதிரி பாத்துட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ கூடயும் டெரசா கூடயும் வந்த மத்த கண்டரஸ் உள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து நிக்கும். அதை பார்த்து பயந்து போயிருவாங்க. அதே சமயம் உள்ள இருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருப்பான் மனுஷன் மாதிரி. அவன் யாருன்னு பார்த்தா அவன் ஒரு வேம்பயருங்க. அவனை பார்த்துட்டு அங்க இருக்கவன் மறந்து போயிட்டு இருக்கு. அந்த மாஸ்டர் இருக்க பாருங்க, கில்டு மாஸ்டர், ஸ்வாட் எடுத்து நீட்டிட்டு, டேய் நீ யாரா வெள்ள மண்டையா, பாரு தலைக்கு என்ன தேய்க்காம மண்டை எப்படியா இருக்கு, நீங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்ட அந்த வேம்பயர் அவன் கையை வச்சு அந்த ஸ்வாட அமுக்கி ரத்தத்தை வெளியே கொண்டு வந்துட்டு அந்த ரத்தத்தை வச்சு மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அதை பார்த்து அவனுக்கு மறந்து போயிருவானுங்க. அப்புறமா அந்த வேம்பயர் அவங்கள பார்த்து சொல்லும் பாருங்க, உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்னு, என் கூட அமைதியா வந்து என்னோட மாஸ்டரை பாருங்க, இல்ல உங்கள பாதி பேரை கட்டிச்சு தின்னுட்டு மீதி பேரை தர 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 தரன்னு இழுத்துட்டு போயிருவேன். அப்புறமா சொல்ல மறந்துட்டேன், என்னோட பேரு வெல்லூஸ் அப்படின்னு சொல்ல அதை கிட்ட அவங்க, டேய் இப்போ உன்னோட பேரடா முக்கியம் அப்படி சொல்லிட்டு மிரண்டு போவாங்க பாருங்க. இதை பாக்குறதுக்கு சோலோ லெவலிங் சீசன் 2ல ஐயாருக்கு மான்ஸ்டர் எல்லாம் மிரட்டி அங்க டஸ்க் கிட்ட கூட்டிட்டு போகும் பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்குங்க. சோலோ லெவலிங் மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு இதுல. அப்படி கட் பண்ணா இந்த பக்கம் டெரசா மேஜிக் கிறிஸ்டல் ஒன்னு யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கு அப்படி மேஜிக் பவர் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த மேஜிக் பவர் எடுத்ததுக்கு அப்புறம் அப்ப டக்குன்னு சிஸ்டம் வந்து சொல்லும் பாருங்க அந்த டெரசா கிட்ட, உங்களோட ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த வேம்பயர் கூட்டு போயிட்டான், நீங்க போய் காப்பாத்தலன்னா அவங்க செத்துருவாங்க அப்படின்னு சொல்ல அதை பார்த்துட்டு நான் எப்படி போய் காப்பாத்துறது, அங்க ஒரு பொம்பளை வேம்பயர் இருப்பாளே, அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாளே, என்னால தடுத்து நிப்பாட்ட முடியுமா அப்படி சொல்லி டெரசா யோசிச்சுட்டு இருக்க. அந்த பக்கம் இருக்கான் பாருங்க அந்த ஜுன்னு, ஏப்பா இதெல்லாம் உங்க பிரச்சனை, நான் ஒன்னும் உங்க கூட வரல, நான் இங்க இருந்து வெளியே போறேன், அப்புறம் வேணா உங்களை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுன்னு வெளியே போகும்போது டெரசா காதுல அப்படியே ஓதிக்கிட்டு போவான் பாருங்க, நீ இப்ப ரொம்ப பயந்துருக்க, அந்த மான்ஸ்டர் எப்படி கொல்றன்னு தெரியாம இருக்க, அவளை கொல்லணும் அப்படின்னா இங்க இருக்க ஜின்னு இருக்கான் பாரு, அவனால மட்டும்தான் முடியும், அவன் கொஞ்சம் அரக்கிருக்கதான் இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்க பவர் ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு டெரசா சந்தோஷப்பட்டு நான் அவரை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணா நம்ம ஹீரோவை அந்த வேம்பயர் இருக்கிற கோட்டையை கூட்டு போயிருவா. அங்க ஒரு பெரிய கேட் இருக்கும் பாருங்க, அதை பார்த்தே பயந்துருவா டெரசா. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நீ ஏன் பயப்படுற, வீக்கா இருந்தா ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா, எப்போதுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் ஜெயிப்பானுங்க, இல்ல என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது வா அதை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ டெரசாவை உள்ள கூட்டு போக உள்ள போய் பார்த்தா அங்க சிம்மாசனத்துல ஒரு பொண்ணு டிராகுலா வேம்பயர் மாதிரி சும்மா பயங்கரமா இருப்பா. அவ பேரு அலிஸ். அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஓஹோ உன் மேல வித்தியாசமான ஸ்மெல் அடிக்குது, இந்த ஸ்மெல் இது வரைக்கும் எந்த மனுஷங்கிட்டையும் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு வெக்க வந்துடும். என்னது என்னோட ரத்தத்தை மோந்து பார்த்துட்டாளா, ஐயோ அழகா இருந்தாலே இதான் பிரச்சனை, எங்க போனாலும் இந்த பொண்ணுங்க தொலை தாங்க முல்லப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்ப பார்த்து அந்த வேம்பயர் பொண்ணு இருக்கா பாருங்க அலைசம், நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவா, உன் கூட 100 வருஷம் வாழணும்டா அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டிட்டு, நீ எப்பவும் என் கூட தான் இருக்கணும், உன்னோட ரத்தம் என்கிட்டே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஐயோ இவன் லைஃப் டைம் ஃபுல்லா வச்சு என்ன ஸ்டா மாதிரி என் ரத்தத்தை உரிலான்னு பாக்குறாளா, இது வேலைக்காகாது, ஏமா இதுக்கெல்லாம் வேலைக்காகாது, நான் வேற பொண்ணை லவ் பண்றேன் ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல அதை கிட்ட அவ கடுப்பாயிட்டு கையில இருந்து லேசர் புல்லட் மாதிரி ஒரு பிளட் அந்த அட்டாக்க விட அது செவுத்துட்டு போய் பட்டார்னு அடிக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கு. அந்த அலி சொல்லுவா பாருங்க, இங்க உனக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியோ இல்லையோ நான் லவ் பண்ணி விட்டுருவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா மிரட்டுவா. அதை கேட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு ராணி முன்னாடி முட்டி போட்டு, இங்க பாருங்க ராணி, நான் என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு மூஞ்சில மாஸ்க் மாட்டிட்டு, நான் தான் டெமோனிக் ஹியூமன், நான் மனுஷன் கூட சேர்ந்து சண்டை போட மாட்டேன், மான்ஸ்டருக்காக தான் சண்டை போடுவேன்னு சொல்ல அதை கேட்டுட்டு சரி உனக்கு இப்ப என்ன வேணும், நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ, நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் தரேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு மத்த வேம்பயர்லாம், ஏய் என்னையா இங்க வந்து ஓவரா பேசிட்டு இருக்க, கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. ராணி எல்லாரும் அமைதியா இருங்க, அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ 27வது ஃப்ளோர்ல இருக்க டெம்பிள்ல இருந்து எனக்கு நியூஸ் வந்துச்சு, ஃப்ரீடம்காக தான் இந்த மோதிரத்தை கொண்டு வந்திருக்கேன், நீங்க இந்த மோதிரத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களை நான் ஃப்ரீடமான இடத்துல விட்டுருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கிட்ட அந்த வேம்பயர் ராணி, டேய் நான் அவனை நம்ப மாட்டேன்டா, இதுக்கு மேல லவ் ஆச்சு அதாச்சுன்னு சொல்லிட்டு ரத்தத்தாலே நிறைய ஈட்டி செஞ்சு நம்ம ஹீரோ பார்த்து விட குறுக்க பட்டாருன்னு நம்ம டெரசா வந்து எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாடிடுவாங்க. அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கட்டப்பா பாகுபலியை குத்துற மாதிரி முதுகுல குத்திடுவாரு. முதுகுல குத்தி படுக்க போட்டுற, ஏய் என்னடா நான் உன் கூட சேர்ந்தாண்ட சண்டை போட்டு வந்தேன், என்னடா என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் டெரசா ஒரு வெட்டிடுவாரு. அதை பார்த்துட்டு அந்த வேம்பயர் ராணி, நீ ஏழுதான் போல இருக்குது, நான் அந்த மோதிரத்துக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்துக்குள்ள போயிருவா. மோதிரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே ஒரு ட்விஸ்ட் அடிப்பான் பாருங்க, எப்படி வேம்பயர் ராணி வீடு நல்லா இருக்கா, இதுமே இதுதான் புது வீடு பால் காய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்ல அதை கேட்டு வேம்பயர் ராணி மோதிரத்துக்குள்ள இருந்தே கத்துவா, டே நீ என்ன ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் செத்து போன டெரசா எந்திரிச்சு நிப்பாங்க. அவங்க எப்படா உயிரோட வந்தாங்க பார்த்தா சிஸ்டம் அப்படி பாப்பா பாக்கி சொல்லும் பாருங்க, கத்தி குத்து வாங்கி லேட்டா சவர மாதிரி இருந்தா 240 மணி நேரத்துக்குள்ளேயே அவங்க உயிரோட வந்துருவாங்க, அதுதான் இவங்களோட ஸ்பெஷல் பவர் அப்படின்னு சொல்ல நம்ம டெரசா அப்படியே எப்படி நான் உயிரோட வந்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. என்னங்கடா ஆளாளுக்கு ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டெரசா எந்திரிச்சு நின்று நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நான் உயிரோட வருவேன் தெரிஞ்சது அதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் தெரியாமையா பண்ணுவாங்க, சரி விடுங்க விடுங்க அதை பத்தி ஏன் அப்படி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா அவன் இருக்க வேம்பயர் வெல்லுஸ் அவன் கத்துவான், ஏய் என்ன தைரியம் இருந்தா என்னோட ராணியை நீங்க அடைச்சு வைப்பீங்க,
உங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லான ஒரு பிளட் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அந்த பிளட் அந்த சுத்தி அட்டாக் பண்ண வரும் பாருங்க. நம்ம ஹீரோ கையில அந்த நெருப்பு பவரை யூஸ் பண்ணி ஓங்கி அடிக்க நெருப்பு பவர் 5வது லெவல ரீச் பண்ணிடுச்சு போல இருக்கு. செம பவர் ஆயிடுச்சு போல. அடிச்ச அடியில அந்த வேம்பயர் விட்டாம பாருங்க பிளட், அதெல்லாம் தெரிச்சு போயிருச்சு. அப்புறமா நம்ம ஹீரோ மாஸ்க் போட்டுட்டு சண்டைக்கு ரெடியாவே நம்ம ஹீரோவை அந்த வேம்பயர் வெல்லுசும் கூட இருக்க அந்த மத்த வேம்பயர்னு சுத்து போல நம்ம ஹீரோ முகமுடி போட்டு தாங்க சண்டை போடுறான். அப்ப நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து சொல்லுவான் பாருங்க, டேய் நீங்கெல்லாம் அந்த ராணி எப்போ என் மோதிரத்துக்குள்ள போனாலோ அப்பவே தோத்துட்டீங்கடா, இப்ப எதுக்குடா சண்டை போட வரீங்க, பேசாம போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவனுங்க அட்டாக் பண்றதுக்காக வேகமா வருவானுங்க பாருங்க. நம்ம ஹீரோ அந்த மத்த வேம்பயர்ஸ் எல்லாத்தையுமே சரசரசரம் போட்டு தள்ளிடுவாரு. சும்மா கெத்தா நிக்க கடைசி அந்த வெல்லூஸ் மட்டும் இருப்பான், அவனையும் போட்டு தள்ளிடுவாரு. அதை பார்த்துட்டு அந்த கில்டு மாஸ்டர் இருக்கான் பாருங்க, அவன் ஆமா யாரு இவன் அடையாளமே தெரியல அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு இருப்பான். ஏண்டா உனக்கு ஒரு முகமுடி போட்ட அடையாளம் தெரியாதாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, ஏதோ மறு வச்சா மார்வேசம் மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோ டெரஸா கிட்ட போய் இங்க பாருங்க இங்க நிறைய பொருள் இருக்கு, இதெல்லாம் வெளியே கொண்டு போய் வித்தா நல்ல விலைக்கு போகும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கில்டு மாஸ்டர் உள்ள வந்துட்டு இங்க பாருங்க இந்த டஞ்சன் கேட்டு எங்களோட கில்டுக்கு தான் சொந்தம், அதனால இங்க இருக்க பொருள் எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம், அதனால நாங்க தான் எடுப்போம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் நான் உங்க உயிரையே காப்பாத்திருக்கேன், நீ என்னன்னா இந்த பொருள் வேணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அந்த கில்டு மாஸ்டர், நாங்களா காப்பாத்த சொன்னோம் போய் அங்கிட்டு பொருள் எல்லாம் எங்களுக்கு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பொருள் எடுக்க போனா அங்க உடஞ்ச மந்திரக்கோள் மாதிரி ஒண்ணு இருக்கும் பாருங்க, அதை எடுக்க போனா டக்குன்னு ஏதோ கருப்பு மேஜிக் மாதிரி அவன் கையை அட்டாக் பண்ணிடும். அவன் கையை பிடிச்சிட்டு என்னடா அது அப்படி சொல்லி முடிச்சுட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, டே என்னதான் அந்த ராணி செத்தாலுமே அவளோட சாபம் நிறைஞ்ச பொருட்கள்ல சாபம் இன்னும் போகாதுடா, அந்த சாபம் தான் ஒன்னு அட்டாக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ஐயா ஐயா என்ன எப்படியாச்சும் காப்பாத்துக்கியா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ, போடாங்கிட்டு உன்னையவன் காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக இந்த பக்கம் டெரஸா அச்சோ அவருக்கு என்ன ஆகுது பாருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ டெரஸா கிட்ட போய் நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் சொல்றேன், நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு டெரஸா கூட்டு போக வெளியே பார்த்தா அந்த டஞ்சன் கேட்டுக்கு முன்னாடி பயங்கரமா எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து. அப்ப அந்த ஜுன்னு இருக்கான் பாருங்க, அவன் வெளியே வந்துருவான். அவன் அங்க இருக்கவங்க கிட்ட உள்ள ஒருத்தன் பயங்கரமா இருக்கான், அவன் எல்லாத்தையுமே காப்பாத்தி கூட்டு வந்துருவான், பயப்படாதீங்கன்னு சொல்ல கட் பண்ணா அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள இருந்து எல்லாருமே வெளியேறுவாங்க. அதுல அந்த கில்டு மாஸ்டரை பாருங்களேன், அந்த மந்திர புல தொட்டல சாப்பு வந்துச்சு பாத்தீங்களா, அதனால அவன் முடியெல்லாம் கொட்டி முழுக்கட்டின்னு ஆயிட்டான். டி ராஜேந்திர மாதிரி உள்ள போனவன் மொட்டை ராஜேந்திர மாதிரி தான் வெளியே வந்திருக்கான். செம்ம காமெடியா இருக்கும். அப்புறமா நம்ம ஹீரோ முகமுடி போட்டு நின்றுட்டு இருக்க அங்க நம்ம டெரஸ் அங்க இருக்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, இவர் தான் ஒன் மேன் ஆர்மி, இவரால தான் நாங்க பொழைச்சோம், இவர் தான் அங்க இருக்க மாஸ்டர் எல்லாத்தையுமே கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துட்டு இருக்க அங்க பிரஸ் மீடியா எல்லாருமே போட்டோ எடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோ சும்மா ஸ்டைலா நின்று இருப்பாரு. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பயங்கரமான சம்பவம், ஃபேண்டசி, ஆக்ஷன், காமெடி எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.